கொன்னிச்சிவா ஒட்டாக்கு ஃபேம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, தி காட் ஆஃப் கைஸ்ன்னு சொல்லக்கூடிய அனிமியை தமிழ்ல டப் பண்ணி நம்ம கிரன்ச்சிரோல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீசன் 1 பார்த்தீங்கன்னா, டோட்டல் 13 எபிசோட். ஸோ, அந்த 13 எபிசோட் வந்து அப்படியே வந்து இறக்கிட்டானுங்க. ஸோ, வந்து இந்த தி காட் ஆஃப் கைஸ்குள்ள அனிமியோடைய தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமி எப்படிப்பட்ட அனிமி? ஸோ, இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ, ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதாவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங் அனிமி பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்படிப்பட்ட அந்த தமிழ் டப் அனிமிஸோட ரிவ்யூஸ் அண்ட் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம சேனல் வந்துகிட்டு இருக்கும். ஸோ, ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. I got broads in Atlanta, took the lean in the family, credit cards in the scams, ain't no licks in the family. ஓகே. இந்த காட் ஆஃப் கைஸ்குள்ள அனிமியோடைய தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த அனிமி எப்படிப்பட்ட அனிமி, இந்த அனிமியோட ரிவ்யூ இதை வந்து நார்மலா பார்த்துடலாம். இந்த ஜியோஜ் அனிமி பார்த்தீங்கன்னா, ஒரு மாஹவ் அடாப்டேஷன். இதை பார்த்தீங்கன்னா, ஸ்டூடியோ மாப்பா தான் வந்து தயாரிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா அனிமேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜின்மோன்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, தி காட் ஆஃப் கைஸ்குல்னு சொல்லக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போகிறான். அந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விஷயம் வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ, அப்படிப்பட்ட விஷயம் வந்து நம்ம ஹீரோ வந்து வின் பண்ணாரா இல்லையா? ஸோ, லாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு? நடக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த அனிமியிலே ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு முக்கிய குறிப்பு, இது சாதாரண டோர்னமெண்ட்லாம் கிடையாது. ஒரு ஃபைட்டிங் டோர்னமெண்ட். ஒரு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா, கடவுளின் சக்திலாம் இருக்குது. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா, சாதாரண மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ, இப்படிப்பட்டவங்க தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ, லாஸ்ட்டில் ஹீரோ வின் பண்ணாருன்னு சொல்லக்கூடிய அனிமி தான் இது. எகெயின் இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி கேட்கும்போது சிம்பிளாக இருந்தாலும், இதில் காமிக்கப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துச்சு. ஏன்னா புது புது விஷயமா ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்புட்றான மாதிரி ஃபீலிங்லாம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் எபிசோடில் பார்த்தீங்கன்னா தரமான கூப்ஸும் சொல்லி முடிச்சிருப்பானுங்க. பட் இன்னும் சீசன் 2 வரல. அது ஏன்னு தெரியல. இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துச்சு. பிகாஸ் பண்ணது யான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடியோ மாப்பா. அவனுங்க இறங்கிட்டாங்களே எப்படி நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்துருவானுங்க. இந்த அனிமையில் வேறு நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. ஓவரலாக சொல்லும்போது இந்த அனிமேல குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த அனிமிக்கான என்னுடைய ஜென்ரல் ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, 8 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். ஸோ வந்து உங்களோட ரேட்டிங்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அனிமியோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது பார்த்துடலாம். ஓகே. வழக்கமாக பார்த்தீங்கன்னா, கேரக்டரோட வாய்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த டயலாக்ஸை பற்றி பேசுவோம். பட் இந்த வாட்டி டயலாக்ஸை பற்றி ஸ்டார்டிங்கில் பேசிடுவோம். நீ இல்லோ என் நடைபாதை நீ இல்லோ வியூவர்ஸ் என் ஊரை காட்டுற நீங்க பாருங்க புடிச்சா போடுங்க. இந்த அனிமியில் பார்த்தீங்கன்னா நிறைய டயலாக்ஸ் தமிழ் டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கப்பட்டு இருந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு டயலாக் ஒன்று வரும். ஒரு புலி வளர்த்தது இன்னொரு புலியைத்தானு வந்து சொல்லுவாங்க. அந்த டயலாக் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸாக நல்லா இருந்துச்சு. இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாசாகவே இருந்துச்சு. இந்த அனிமிக்கு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இந்த அனிமிக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தமிழ் டப்பிங் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இப்போ வாய்ஸஸ் பற்றி பேசிடலாம். ஸ்டார்டிங் வந்து ஹீரோ கேரக்டரான ஜின் மோர்கி கொடுக்கப்பட்ட வாய்ஸ். இவருக்கு தமிழில் யார் டப் பண்ணியிருக்காருன்னா பாலகிருஷ்ணன் ப்ரோ. இவரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராக்லி என்னது மட்டும் இல்லாமல் ஹைக்யூவில் பார்த்தீங்கன்னா ஹினாட்டா, மை ட்ரெஸ் அப் டார்லிங்கில் நம்ம கோஜோ என்னது மட்டும் இல்லாமல் சோலோ லெவலிங்கில் ஜின்ஹோ இப்படி நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரோட வாய்ஸை அடிக்கடி கேட்டிருப்போம். ஓகே ப்ரோ. போய் செட் ஆச்சா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒட்டாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் போகும்போது தான் ரொம்ப நல்லா வந்துச்சு. ரசிக்கும்படி இருந்துச்சு. பிகாஸ் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னான ஜோவிலான கேரக்டர் தான். பாலகிருஷ்ணன் ப்ரோ கூட இப்படி ஃபன்னான கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா டப் பண்ணுவார். எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிங்க் ஆச்சு இந்த ஒரு கேரக்டருக்கு. ஸோ ஜின்மோரியோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோரியோட ஃப்ரெண்ட்ஸான டேவி அண்ட் மீரா இவங்களுக்கு கூட வாய்ஸை பற்றி பார்த்துடலாம். அண்ட் டேவி அண்ட் மீரா கூட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லைனாலும் நல்லா இருந்துச்சு. இந்த கேரக்டர் என்னென்ன தேவையோ அதே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படி இருந்துச்சு. பட் அவ்வளோ நல்லா இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது. பட் நல்லா இருந்துச்சு. இதை வேலை பார்க்குற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன். பிஸியான ஆளு எனக்காக வந்திருக்கியா? இவங்க 2 பேரை விட மோரியோட தாத்தாவுக்கு கூட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோச்சியோட ஹெட்டு அவருக்கு கூட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வில்லன் ஒருத்தன் வந்திருப்பான். அவனோட வாய்ஸ் இவங்களோட போடும்போது ரொம்ப நல்லா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்படி மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் சைட் கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டப் பண்ணி ஒரு தரமான தமிழ் டப்பிங்கை தான் வந்து கிரன்ச்சிரோல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட என்னோட ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 8 அவுட் ஆஃப் 10. ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ரேட்டிங் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஸோ ஜாப்பனீஸ் இங்கிலீஷில் பார்த்தவங்க டோன்ட் கம்பேர் வித் ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ். தமிழ் டப்பிங்கை அதோட கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் எப்போயும் ஜாப்பனீஸ் வந்து ஒரு படி மேலே தான் இருக்கும். ஸோ அதோட தமிழ் டப்பிங்கை கம்பேர் பண்ணி ஒரு வன்மத்தை திணிக்கிறன்னு வந்து சரிப்பட்டு வராது. ஓசில பார்த்தீங்கன்னா அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பண்ணாதீங்க. நம்ம ஜாப்பனீஸில் பார்க்குறோமோ இங்கிலீஷில் பார்க்குறோமோ தமிழில் பார்க்குறோமோ சரி கண்டென்ட்டை வந்து நம்ம உள்வாங்கிக்கிறோமா அதான் மேட்ரு. ஸோ வந்து இப்படி வன்மத்தை கொட்டாமல் தவிர்க்கலாம்.
அதெல்லாம் சரி ப்ரோ. எதில போய் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, கிரன்ச் ரோல்ல போய் பாருங்க. முடிந்தவரை கிரன்ச் ரோல்ல போய் பாருங்க. இந்த டெலிகிராம தவிர்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்க டெலிகிராமுக்கு சப்போர்ட் பண்ணி போய் கிரன்ச் ரோல் போய் பார்க்காம விட்டீங்கன்னா, கிரன்ச் ரோல்ல வந்து பார்க்குற வீதம் எனக்கு குறைஞ்சிரும். அதில பார்த்தீங்கன்னா, அவன தமிழ்ல டப் பண்ணுறதுக்கு யோசிப்பானுங்க. ஸோ வந்து பைரசியே பண்ணுறத வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ இதான் வந்து அடிக்கடி எல்லா வீடியோஸும் சொல்லுவேன். ஸோ இதையும் வந்து குறைச்சிக்கோங்க. ஃபைனலி வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஜியோஜிஆர்லாம் பார்த்துட்டீங்க. தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு உங்களோட தாட்ஸ வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்படி பார்த்தா தமிழ் டப்பிங் பத்தின வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஓவரா பேசாம இன்னொரு வீடியோல மீட் பண்ண நான் உங்கள் ஒட்டாகோஸ். வீடியோ முடிச்சுக்கலாமா? டேக் கேர் கைஸ் வரட்டா.